அந்த 2 நண்பர்களும் தனித்தனியாக வெவ்வேறு இடத்துல முட்டை வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சந்தைக்கு போய் முட்டை வாங்கியிருக்காங்க. சரி, இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது வேணுமேங்கிறதுக்காக போய் மரப்பெட்டி வாங்கியிருக்காங்க. 2 பேருமே பெட்டி வாங்கினதுக்கப்புறம் ஒருத்தர் போயிட்டு நான் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த ஆடைகள் வாங்கிட்டு அவர் திரும்பி வந்திருக்காரு. இவர் பக்கத்து கடையில் போயிட்டு ஒரு சின்ன பூட்டு ஒன்று வாங்கி முட்டைகள் வாங்கி அடிக்கிட்டு அதை பூட்டியிருக்காரு. இவர் வந்து யோசிச்சிருக்காரு, எப்படி பார்த்தாலும் ஒரு 40-50 ரூபா தேரும் அந்த பூட்டு, இதுக்கு அவன் தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பெட்டிகளை தூக்கி மாட்டு வண்டியில் எடுத்து வச்சுட்டு 2 பேரும் போயிட்டு வந்திருக்காங்க. போகும்போது வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஒரு மரத்தடியில் மாட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு பக்கத்தில் இந்த ஆற்றுல போய் தண்ணி குடிக்கலான்னு போயிட்டு குடிச்சிட்டு திரும்பி வரும்போது பூட்டப்படாமல் இருந்த பெட்டியில் இருந்த முட்டைகள் எல்லாமே கீழே வீசப்பட்டு கிடந்துச்சு. என்னென்னு பார்த்தா சுற்றி அத்தனை குரங்குங்க உட்காந்து எல்லா முட்டையும் எடுத்து வீசி எறிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் பூட்டப்பட்டிருந்த பெட்டியில் உள்ள முட்டைகள் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அப்போ தான் இவர் யோசிச்சிருக்காரு, ஆஹா, நம்மளும் ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஒரு பூட்டு ஒன்று வாங்கி போட்டிருந்தோம்னா நம்ம முட்டையும் தப்பிச்சிருக்குமே அப்படின்னு. தேவைக்கு அதிகமாக செலவு பண்ணால் ஊதாரின்னு சொல்லுவாங்க, தேவைக்கு கூட செலவு பண்ணலன்னா கஞ்சன்னு சொல்லுவாங்க. அதனால தேவையை உணர்ந்து செலவு பண்ணுங்க. அதே நேரத்தில் பணத்தை விரயமாக்குறது எந்த அளவுக்கு தவறோ அதை விட பல மடங்கு தவறு நேரத்தை விரயமாக்குறது. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நேற்று நம்ம நேரத்தை எந்த அளவுக்கு செலவு பண்ணோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். நாளைக்கு நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். அதனால நம்மளோட வளர்ச்சிக்கு தேவையான நேரத்தை கண்டிப்பாக செலவு பண்ணுவோம்.